சுகர் இல்லாமல் லவா லட்டு செய்கிறதுக்கு முதல்ல வந்து நம்ம நெய்யை ஊற்றிக்கிறோம். இப்போ நெய்யை ஊற்றிட்டோம். இப்போ முந்திரி பருப்பை போட்டுருவோம். இப்போ முந்திரி பருப்பை போட்டுருவோம். இப்போ கிஸ்மிஸ் பழத்தையும் போட்டுருவோம். பொரியட்டும். தனி பிளேட்டில் முந்திரி பருப்பையும் கிஸ்மிஸ் பழத்தையும் வறுத்து தனி பிளேட்டில் வச்சுக்குவோம். இப்போ நம்ம 150 கிராம் ரவையை போடுவோம். போட்டு நெய்யிலே வறுத்துருவோம். நெய்யிலே வறுவலாகட்டும். 150 கிராம் நெய்யிலே நல்லா வறுத்துருவோம். இப்போ நெய்யிலே 150 கிராம் ரவையை வறுக்கிறோம். ரவையை நல்லா வறுத்துட்டோம். இதை ஒரு பிளேட்டில் கொட்டிக்குவோம். இப்போ இதில் கொஞ்சம் பசும்பால் விடுவோம். இதில் 50 கிராம் சுகர் ஃப்ரீ பவுடர் போடுவோம். சுகர் ஃப்ரீ பவுடரை இதோட போட்டுருவோம். பவுடரை போட்டிருக்கோம். இப்போ சுகர் ஃப்ரீ பவுடர் போட்டாச்சு. இப்போ இந்த பாலோட ரவையும் போட்டுருவோம். வறுத்து வச்ச முந்திரியையும் போட்டு ஒரு கிளறி உருண்டை பிடிக்க வேண்டியதான். கிளறி ஒரு உருண்டை பிடிக்க ரவா லட்டு ரெடி ஆயிடுச்சு. நம்ம கை பொறுக்கு உருண்டைகளாக அப்படி பிடிக்க வேண்டியது. எங்களுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இப்போ ஸ்வீட் இல்லாமல் ஸ்வீட்லெஸ்ஸில் குலோப்ஜான் செய்ய போகிறோம். இப்போ அதுக்கு கொஞ்சம் தண்ணி ஜீனி பாகுக்கு பதிலாக சுகர் ஃப்ரீயை போட்டு பாகு காய்ச்ச போகிறோம் குலோப்ஜானுக்கு. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிருக்கோம். இப்போ சுகர் ஃப்ரீ மாத்திரை போட்டுக்குவோம். மாத்திரை போட்டிருக்கோம். அது கரையட்டும். இப்போ மாத்திரை கரைஞ்சிருச்சு. கொஞ்சம் ஒரு கொதி வரட்டும். குலோப்ஜானுக்கு மாவை பிணைஞ்சு ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம கையில் எண்ணெய் தடவிட்டு உருண்டைகளாக உருட்டுவோம். உருட்டியாச்சு. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ குலோப்ஜானை போட்டு எடுக்கணும்.
இப்போ பொன்னிறம் ஆயிடுச்சு, உடனே எடுத்துருங்க. இப்போ சுகர் ஃப்ரீ சிறப்பு நல்லா கொதிச்சிருச்சு. இதை ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ இந்த சூட்டில் ஒரு நிமிஷம் கழித்து இதை போட்டுருவோம். குலோப்ஜாம் சிறப்பில் குலோப்ஜாம்லாம் போட்டாச்சு. இப்போ கொஞ்ச நேரம் 1 மணி நேரம் ஊறின பிற்பாடு நம்ம எடுத்து சாப்பிட்லாம். எங்களுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.